வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். பரணி சண்முகம் ரெண்டு பேரும் எப்படியோ ஒன்னா சேர்ந்துடுறாங்க. பரணியும் கர்ப்பமாகறாங்க. இத பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீட்ல செம்ம ஜாலியா இருக்காங்க சண்முகம் பரணி ரெண்டு பேரும். பரணி சொல்றாங்க, நம்ம ஊர்ல இருந்து வந்து சென்னையில எனக்கு புடிச்சிட்டேன், ஆனா இப்ப என்ன புடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு அப்படியே அந்த தண்ணியில விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா திடீர்னு அப்படியே கீழே விழுகுறாங்க. போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த சண்முகம் பதறி போயிடுறாரு. ஓடி போய் நம்ம பரணிய பிடிக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம சண்முகத்து கைய பரணி அப்படி இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே பரணி சண்முகத்தை பார்க்க, சண்முகம் பரணிய பார்க்க, ரெண்டு பேத்துக்கும் லவ் மூட் ஸ்டார்ட் ஆகுது. உடனே பரணி அப்புறம் கைய உதறி விட்டுறாங்க. என்னவில்ல, உன்னை காப்பாத்த தானே கைய பிடிச்சேன், சரி சரி எல்லாம் போதும், என்னை காப்பாத்தினது போதும் வா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. சே, நல்ல ஒரு சிச்சுவேஷன் உருவாச்சு. சே, கட்டி போச்சே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்காரு சண்முகம். அப்பயும் சண்முகம் சும்மா இருக்காரா? பரணி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பிள்ள பரணி, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என் மேல அதிக அன்பு இருக்குன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு நீ அமெரிக்காலாம் போயிட்டு இருக்கிற, இங்கேயே இருந்து மக்களுக்கு சேவை செய்யலாம்ல அப்படின்னு சொல்றாரு சண்முகம். பரணி சொல்றாங்க, டே, எங்க சுத்தினாலும் இங்கதான் வந்து நிக்கிறேன், இப்பதானே நான் அமெரிக்கா போனேன்னா வழியெடுப்ப வருவேன்னு சொன்ன, கடைசியில என்னன்னா இப்படி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டேன். இல்ல இல்ல, என் மனசுல இருக்கிறது சொன்னா வேற ஒண்ணு இல்ல. அப்போ நான் நினைச்ச மாதிரி கரெக்ட் தான், நீ அம்மா சொல்லிதானே வந்திருக்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட வீட்டுல கேட்டேன்ல. ஐயோ பரணி, அதெல்லாம் இல்ல, நானே தான் வந்தேன், எனக்கு யாரும் சொல்ல வேண்டியது இல்ல, என்னோட சம்சாரத்தை பாக்குறதுக்கு எனக்கு தெரியும், அவளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல, அதனால்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இப்படி நடந்துட்டு இருக்க ஊர்ல சவுந்தரபாண்டி பரணி அம்மா பேசிட்டு இருந்தாங்களா, அதை கேட்டுட்டாங்களா. ஓ, பரணிய தேடிக்கிட்டு இந்த சண்முகம் போயிருக்கானா, விடக்கூடாது, நம்ம போய் ஏதாச்சும் குட்டையை கலப்பி எப்படியாச்சும் பரணிய இங்க இருந்து யூஎஸ் அனுப்பிச்சு விட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. அவங்க அக்கா கிட்ட இந்த விஷயத்த சவுந்தர பாண்டி சொல்றாரு. பாண்டியம்மா சொல்றாங்க, டே, அந்த விளங்காதவன் சும்மா விட மாட்டான்டா, அங்க போய் ஏதாவது சில்மிஸ்தா பண்ணிட்டான், அப்புறம் அவதான் நம்ம புள்ள நமக்கு இல்ல, பரணி அப்புறம் நம்ம புள்ளைய வரமாட்டான், அவன் சம்சாரமா தான் வருவான், இதை விடக்கூடாதுல. ஆமாக்கா, இதை விட்டுறவே கூடாது, அங்க போய் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு பரணிக்கும் அந்த சண்முகத்துக்கும் ரெண்டு பேத்துக்கு சண்டையை மூட்டி விட்டு பரணிய அங்க இருந்தே அமெரிக்காக்கு அனுப்பிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. ஐயா, நீங்க சொல்ற ஐடியா செம்மையா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சனியன் சொல்றாரு. சரி, இப்படியே நம்ம நின்றுகிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வேஸ்ட் தான், இப்பயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு சவுந்தரபாண்டி. அதுக்கு பாண்டியம்மா சொல்றாங்க, உன் பொண்டாட்டி கேட்டேன்னா என்னத்த சொல்றது, என்னக்கா நீ அவளுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு இருக்க, நான் போய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதானா அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியம்மா சவுந்தரபாண்டி ரெண்டு பேர் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ கிச்சன்ல இருந்து அப்பதான் வர்றாங்க வெளியே. என்னடா இது, அக்கா தம்பி ரெண்டு பேரும் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க, எங்க கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே, இல்ல பாக்கியம் எடுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இட விஷயமா நான் ஒரு பக்கம் வெளியூர் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு சவுந்தரபாண்டி. என்னது இது, திடுத்துப்புன்னு கிளம்புறீங்க? அட ஆமால, நான் அர்ஜென்ட், நாங்க கிளம்புறோம் அப்படிங்கும் போதே சந்தேகம் வருது பாக்கியத்துக்கு. ஆஹா, நம்ம பேசுனது ஏதோ கேட்டுட்டாரு போல இருக்கு, சண்முகம் சென்னைக்கு போனதை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறது நம்ம பாக்கியமும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. எப்படியாச்சும் தடுக்கணுமே அப்படின்னு யோசனை பண்றாங்க. ஏன்னா 3 days அங்க இருக்கிறதா பிளான் பண்ணிருக்காங்க, எப்படியாச்சும் உங்களை நிறுத்திடும் அப்படின்னு யோசனை பண்றாங்க. உடனே சிவபாலனுக்கு கால் பண்ணி இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு பாண்டிக்கு இந்த விஷயத்த சொல்றாங்க. எப்படிமா அப்பாக்கு மூக்கு இப்படி வேர்க்குது, எப்படிமா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேக்குறாரு. பாண்டி, அதுதான் தெரியல, எப்படி இவரு கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, இவரு கண்டிப்பா சென்னை தான் போவாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எப்ப கிளம்புறாங்களாமா? இன்னும் 2 மணி நேரத்துல கிளம்பிடுவாங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியம், சரிம்மா, நீ சிவபாலனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. சரிடா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு சிவபாலனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து சண்முகம் வீட்டுக்கு போறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சிவபாலன் பாக்கியம் ரெண்டு பேரும் சொல்றாங்க. அட, இந்த விளங்காத பையனுக்கு எப்படி இது தெரிஞ்சது, என்னமா பண்றது இப்ப அப்படின்னு பயங்கர டென்ஷனா வைகுண்டம் சொல்லிட்டு இருக்காரு. பாண்டி சொல்றாரு, மாமா கவலைப்படாத மாமா, ஏதாச்சும் ஐடியா வரும், கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு சொல்றாங்க, ஏன் மாமா, அவங்க எதுல போவாங்க, வேற எதுலயே போவாங்க, கார்ல தான் போவாங்க, அப்போ ஒரு ஐடியா பண்ணலாமா மாமா, காரோட டயரை பூரா காத்த புடி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவபாலன் சொல்றாரு, மயனி, நீங்க சொல்ற
சொல்ற மாதிரில 4 டயரையும் ஓட்ட போட்டு விட்டாலும் பஞ்சர் ஒட்டி ஒரு மணி நேரத்துல மறுபடியும் கிளம்பிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இவ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு பாண்டி யோசனை பண்றாரு. சரி, நம்ம ஒண்ணு வேணா பண்ணலாம். டே சிவபாலா, சைலன்சர் இருக்குல்ல? ஆமாண்ணே, அதுல ஏதாச்சும் துணியை வச்சு அடைச்சிடுடா. எப்படி இருந்தாலும் துணியை வச்சு அடைச்சனால வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுல வச்சு கொஞ்ச நேரம் ஓட்டலாம். நைட்டு நேரம்னா எந்த மெக்கானிக்குமே வரமாட்டாங்க, காலையில தான் வருவாங்க. அதுக்கப்புறம் காலையில அந்த மெக்கானிக் வந்து சரி பார்க்கறதுக்கு எப்படியும் மத்தியானம் ஆயிரம் வெயி. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனாலும் நைட்டு தான் போவாங்க. இவங்க எங்க தங்கியிருக்காங்க என்ன ஏதுன்னு கண்டிப்பா தெரியாது. அதை தேடுறதுக்குள்ளேயே நம்ம மச்சான் மத்த வேலையெல்லாம் பாத்துக்குவோம் அப்படின்னு பாண்டி சொல்றாரு. அதுக்கு பாக்கியம் சொல்றாங்க, இலை இந்த விஷயத்த முதல்ல சண்முகத்துக்கு கூப்பிட்டு சொல்லு. கரெக்டா சொன்னமா, நான் முதல்ல இத மச்சானுக்கு கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு கால் பண்றாரு. இவர் தான் ரொமான்டிக் மூட்ல இருக்காரு சண்முகம். போனை சைலண்ட்ல போட்டு நம்ம பரணி கிட்ட கடற்கரையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பரணி, அமெரிக்கா போ, லண்டன் போ, இந்த உலகத்துல எங்க வேணாலும் போய்க்கோ, நானும் உன் கூட தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்போ இப்போ நான் யூஎஸ் கிளம்புறேன், நீ வந்துருவியா? வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு சண்முகம். அப்போ உன் தங்கச்சி, உன் அப்பா, முக்கியமா உன் கடை அப்படிங்கும் போது யோசனை பண்றாரு. கடையா சம்சாரமானு பாக்குறப்போ சம்சாரம் தான் முக்கியம் எனக்கு, அதனால நான் உன் கூட வந்துருவேன் அப்படிங்கிறாரு சண்முகம். டே போதுண்டா, நிறுத்து. அப்ப சொன்னதா இப்பயும் உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது, இப்பதானே அப்படியே என்னை பார்த்து மயங்கி நின்ன அப்படின்னு சொல்றாங்க. எப்படா அப்படின்னு கேக்குறாங்க பரணி. நீ விழுக போனேல, அப்ப நான் உன் கையை பிடிச்சேன்ல, என்னவே பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தேன்ல, இதுல இருந்தே தெரியுது உனக்கு என் மேல காதல் அதிகமா இருக்குன்னு. டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வெக்கப்பட்டுட்டு கீழே குமிறாங்க. இப்ப வெக்கப்படுறா, எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெக்கப்பட்டுட்டு எழுந்திரிச்சு பரணியா போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குல்ஃபி வித்துட்டு இருக்காங்க. சண்முகம் குல்ஃபி வாங்கி நம்ம பரணிக்கு கொடுக்குறாங்க. பாண்டியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சைலண்ட்ல போனை போட்டு அவரோட பேக்ல கொண்டு போய் போனை வச்சிடறாரு. ஏன்னா பரணிக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்கப்போ தண்ணிக்குள்ள அந்த போன் விழுகிற மாதிரி போகும். ஜஸ்ட் மிஸ்ல அந்த போனை பொடிச்சிடுவாரு. அதனால வேணாம் சாமி, போனை கொண்டு போய் பேக்லயே வச்சிடலாம், நமக்கு இதை வாங்கவே வேண்டாம் அப்படின்னு பேக்ல கொண்டு போய் வச்சிருப்பாரு. அதனால பாண்டி கால் பண்ணி ஓஞ்சு போயிடுறாரு. போனே எடுக்கல. பரணிக்கு குல்ஃபி வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்னடா ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான் ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கியோ? எவ்வளவு பரணி, என்ன நீ ஆசையா சாப்பிடுவ, அதனாலதான் உனக்காக வாங்கிட்டு வந்த. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பவே பார்த்தா பஞ்சு மிட்டாய் வருது. பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. இப்பவே உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ பரணிக்கு தோணுது, ஏன்டா சண்முகம் சொல்லல, இவ்வளவு அன்பா இருக்கேல்ல, ஆனா உன் தங்கச்சின்னு வந்துட்டா என்னை ஏன்டா இப்படி தூக்கி எரிஞ்சிடற அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட சிச்சுவேஷன் உனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை பரணி. நான் உன்னை அமெரிக்கா போக வேண்டாம்னு முதல்ல சொன்னேன்னா, முதல்ல போந்தானே சொன்னேன், அப்படியே வேண்டான்னு. எல்லாமே உங்க அப்பா செஞ்ச சதினாலதான், ஏதாச்சும் நம்மளை பிரிச்சிருவாங்களோட பயத்துலதான் நான் வேண்டான்னு சொன்னேன் பரணி. போதுண்டா, என் மனசை மறுபடியும் நோய் அடிக்காத, விட்டு நல்ல மூடுல இருந்தா இத பேசி கெடுத்துட்டா அப்படின்னு சொல்றாங்க பரணி. அதுக்கு சண்முகம் சொல்றாரு, ஏபில்ல நீ தானே இதை ஆரம்பிச்சு வச்ச, அப்புறம் நான் பேசின மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க, போதுண்டா நிறுத்து, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு பின்னாடியே போறாங்க. ஆனா பரணி எழுதிச்சு வேகமா அங்க இருந்து போறாங்க. சே, நல்ல மூடுல பேசிக்கிட்டு இருந்தா நானே பேசி சொதப்பிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு பரணி நில்லு அப்படின்ட்டு போறாரு. இப்ப எதுக்குடா இங்க வந்த? அதான் நீ என்னமோ விசா கிசா என்னமோ பர்மிஷன் வாங்குறதுக்காக வந்தேன்ல, அதுக்கு புருஷனா உனக்கு ஒரு காவலா இருக்கணும்ல, அதுக்காக தான் வந்தேன். இப்போ உன் வேலை முடிஞ்சதுல நீ கிளம்பு. என்ன பிள்ளை எப்படி சொல்லி போட்ட? நீ எப்போ ஊருக்கு போறியோ அப்பதான் நானும் கிளம்புவேன். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன், என்னால முடியலடா, பிளீஸ் கிளம்பு. பரணி புரிஞ்சுக்க பரணி, உனக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு தங்கச்சிக்கு முக்கியம்தான், ஆனா அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம் பரணி. நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. என் தங்கச்சிக உசுறுனா நீ எனக்கு இதயம்ல, அந்த உசுறு இருக்கணும்னா அந்த இதயம் துடிச்சுக்கிட்டு இருந்தா தான் அந்த உசுரே நிக்கும். அந்த இதயமே நீதால, நீ இல்லைன்னா என்னால வாழவே முடியாது, எனக்கு வாழ்க்கையே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மனசு உருக ஆரம்பிக்கிறாங்க பரணி. சரி, இப்ப போயிட்டு இருக்க ரூட்டு சரியில்லை, இத ரூட்டை மாத்தினா தான் பரணி மனசை மாத்த முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இங்க பாருல, நம்ம சண்டை எல்லாத்தையுமே விட்டு இப்போ நீயும் நானும் கணவன் மனைவி இல்ல, நீயும் நானும் நண்பர்கள்னு வச்சுக்கலாம், சரியா? வீட்டுல நடந்த கோபதாபங்கள் எல்லாத்தையுமே விட்டு நம்ம இந்த 2 நாள் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போலாம், சரியா அப்படின்னு சொல்றாரு. சண்முகம் யோசனை பண்றாங்க. பரணி கரெக்ட் தான், சரி நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. பரணியும் சரி இப்ப என்னல பண்ணலாம்
சாப்பிடலாம். வேணா நம்ம இன்னொரு பீச்சுக்கு போலாமா? டேய் அதெல்லாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டான ஹோட்டலுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு ஆட்டோ இருக்கு. அண்ணாச்சி அப்படின்னு ஆட்டோக்கார அண்ணாவை கூப்பிடுறாங்க. சொல்லுங்க தம்பி, இந்த ஏரியாலேயே ஒரு அருமையான அசைவ ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்றாரு சண்முகம். இங்க ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு, நல்ல டேஸ்டாவும் இருக்கு, நான் அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. டிரைவர் சரிங்க அண்ணாச்சி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. வாபுல ஏறு அப்படின்னு பரணி சண்முகம் 2 பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க. சண்முகம் பரணிக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனை வெரைட்டிஸும் வாங்கி வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு அசந்து போயிடுறாங்க பரணி. என்னடா இது, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு சின்ன பிள்ளைல பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு பரணி. அதுக்கு சண்முகம் சொல்றாரு, ஏல உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்ல, அதனாலதான் வாங்கி வச்சேன், சீக்கிரம் அதை சாப்பிட்டு முடிய, அடுத்து ஒரு செட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு சண்முகம். என் அம்மாக்கு அடுத்தது எனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சது உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண் கலங்குறாங்க. கண் கலங்க வேண்டாம், இப்ப என்ன சொன்ன, நீயும் நானும் நண்பர்கள், ஒரு தோழிக்கு என்னென்ன பிடிக்கணும் நண்பனுக்கு தெரியாதா, சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு பரணி சாப்பிடுறாங்க. பரணி கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டே இருக்காங்க. பரணி சாப்பிட்டு டேய் சண்முகம் நீயும் சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சண்முகம் பரணி 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அடுத்தது சண்முகம் ஒரு பக்கம் வான்னு கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அங்க ஒரு பீடா கடை இருக்கு. இதனால இங்க பீடா ரொம்ப நல்லா இருக்குமாமா, நம்ம ஆட்டாக்கார அண்ணாச்சி சொன்னாரு, சாப்பிடலாம் அப்படின்னு வாங்கி கொடுக்குறாரு. பரணியும் அதை வாங்கி சாப்பிடுறாங்க. டேய் பீடா சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க பரணி. இன்னொன்னு சாப்பிடுறியல, போதும்டா போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காத்தாட இந்த ரோட்ல நடந்து போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா வா அப்படின்னு சொல்லி பரணிய சண்முகம் கூட்டிட்டு போறாரு. சண்முகத்தோட கைய கோர்த்துக்கிட்டே பரணி அப்படி நடந்து போறாங்க. இது மாதிரி எல்லாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்டா, ஆனா நம்ம ஊர்ல இது எதுவுமே நடக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க பரணி. இப்ப நீ சந்தோஷமா இருக்கேல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு சண்முகம். அதுக்கு பரணி சொல்றாங்க, மணி இப்போ 2:30 மணி ஆகுது, நல்ல உச்சி வெயில என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே பரணி, நம்ம டிரைவர் அண்ணாச்சி சொன்னாரு, இங்க என்னமோ மார்க்கெட் ஏதோ இருக்காமா, அங்க பிள்ளைகளுக்கான ஜாமானங்களா ரொம்ப கம்மியாமா, என்ன உன் தங்கச்சிகளுக்கு ஏதாச்சும் வாங்கணுமா? சே 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 சே, என் தங்கச்சிகளுக்கு எல்லாம் வாங்க சொல்லல, உனக்கு கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு சண்முகம். என்னடா சொல்ற? ஆமால, உனக்கு வளையலு கம்மலு செயின் இது எல்லாமே பாக்குறதுக்கு அருமையா இருக்குமாமா, ஆனா விலை கம்மியாமா, அங்க போய் பாக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. டேய் நீயாடா இது? நானே பரணி, இல்லடா என்னால் நம்பவே முடியல, நீ எதுக்கு எடுத்தாலும் தங்கச்சி தங்கச்சினே போய்கிட்டு இருப்ப, இப்ப என்னடானா ஆச்சரியமா இருக்கு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு உயிர் என் தங்கச்சிக்குன்னா அந்த உயிரை இயக்குற இதையும் நீதான், நீ என் உசுருக்கு மேலல அப்படின்னு சொல்றாரு சண்முகம். நல்லா தான் இருக்கு இதெல்லாம் பேசுறப்போ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சண்முகத்தோட தோல்ல சாஞ்சுக்கிட்டு அப்படியே பரணி நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரில நம்ம அந்த கடைக்கு போலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஓ போலாம் அப்படின்னு சொல்றாங்க பரணியும். அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டுக்கு பரணி சண்முகம் 2 பேரும் போறாங்க. பரணிக்கு அவ்வளோ ஹாப்பி, டே இந்த கம்மல் நல்லா இருக்கா, அந்த கம்மல் நல்லா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு கம்மலும் சரி வளையல் அதுக்கப்புறம் கொலுசு செயின் இது மாதிரி நிறைய பரணி வாங்குறாங்க. எல்லாமே நம்ம சண்முகத்திட்ட ஒவ்வொன்னா கேட்டு கேட்டு வாங்குறாங்க. இது நல்லா இருக்கா பாரு, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்குல்ல, ஓகே நீ சொன்னதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் பரணி எடுத்துக்கிறாங்க. சண்முகத்துக்கு ரொம்ப சந்தோஷம், பரணி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரா, கண்டிப்பா இனி யூஎஸ் போக மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபேன்சி ஸ்டோர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாரி கடைக்கு கூட்டிட்டு போறாரு. நிறைய சாரி பர்ச்சேஸ் பண்ணி தராரு. பரணிக்கு அவ்வளோ ஹாப்பி. இதுக்குள்ளேயே மணி 5 மணிக்கு பக்கத்துல ஆயிருது. இப்ப என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அவர் பாக்கெட்ல இருந்து 2 டிக்கெட் எடுக்கிறாரு. என்னடா இது டிக்கெட் மாதிரி இருக்கு, சினிமா டிக்கெட்டா? ஆமால, எப்படா உனக்கு கிடைச்சது, நான் டிரைவர் அண்ணாச்சி கிட்ட சொன்னோம்ல, அவர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு சண்முகம். ஏய் சம்மடா நீ, உனக்கு பிடிச்ச சினிமா, அதுவும் உனக்கு பிடிச்ச ஹீரோ நடிச்ச சினிமா, அங்கதான் உனக்கு கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்றாங்க. எங்கேன்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு மாலுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க சண்முகம். சண்முகமே அந்த மாலை பார்த்து அப்படியே அசந்து போய் வந்துட்டு இருக்காங்க. பரணிகிட்ட கேக்குறாங்க, என்னடா நான் அண்ணாச்சி கிட்ட சினிமா டிக்கெட் எடுத்துட்டு வர சொன்னேன், கடைசியில பார்த்தா ஏதோ கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, காம்ப்ளெக்ஸ் மாதிரில இருக்கு அப்படின்னு சண்முகம் சொல்றாரு. அதுக்கு பரணி சொல்றாங்க, டேய் இதுதான் மால், இதுல ஏகப்பட்ட கடைகள் இருக்கும், அதே
மாதிரி தியேட்டர்ஸும் இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட்ல எந்த தியேட்டர்னு பார்த்துட்டு அங்க போய் அப்புறம் சினிமா பாக்குறாங்க. இன்டர்வல் வந்தோடனே அங்க இருக்க ஷாப்புக்கு ஏதாச்சும் பாப்கார்ன் வாங்கலான்ட்டு கூட்டிட்டு போறாரு. பாப்கார்ன் அப்புறம் மோஸ்ட்லி எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க. இல்ல என்னலாம் இது பார்த்தா கேக்கு மாதிரியும் இல்ல ஒரு மாதிரி இருக்குதே, டே இதாண்டா மோஸ்ட்லி செம்மையா இருக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சண்முகத்துக்கு பரணி ஊட்டி விடுறாங்க. சண்முகத்துக்கும் செம்ம ஹாப்பி. ஒரு வழியா படம் பார்த்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்பதான் வெளியே வர்றாங்க. வர்றப்பே இல்ல சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்றாரு, ஆமாண்டா கரெக்ட், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு பரணி சொல்றாங்க. ஆட்டோக்கார அண்ணா இருக்கார்ல, அவருக்கு கால் பண்றாரு. அண்ணாச்சி நீங்க எங்க இருக்கீங்க? தம்பி நீங்க சொன்ன மாதிரி சினிமா முடியறதுக்குள்ள நான் வந்துருவேன் தம்பி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ வந்தோடனே ஹோட்டல்ல சாப்பிட போயிடுறாங்க. அடுத்ததே நம்ம ஊர்ல பாண்டி சொன்ன மாதிரியே சிவபாலனும் பண்ணிடுறாரு. அதனால வண்டி எடுக்கவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டயர் தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டயரை எல்லாத்தையும் ஒட்டி பஞ்சர் ஒட்டி முடிச்சிடுறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டியும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதுல வேற டைம் போய்கிட்டே இருக்கனால ஒரு மெக்கானிக்க கூப்பிடலான்னு கூப்பிட்டா அந்த மெக்கானிக்கரும் வரமாட்டேங்கிறாரு. என்ன விஷயம்னா பாண்டி சொல்லியிருப்பாரு, எங்க அப்பா கூப்பிட்டாரா நீ போக கூடாதுன்னு மிரட்டி வச்சிருப்பாரு. அதனால ஐயா நான் ஊர்லயே இல்லையா, நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பைய சொல்லிடுறாரு. இதே மாதிரி எந்த மெக்கானிக்க கூப்பிட்டாலும் சரி எனக்கு வேலை அதிகமா இருக்கு வர முடியாது, நான் பக்கத்துல ஊருக்கு போயிருக்கேன், பக்கத்து கடையில இருக்கேன், நான் காலையில தான் வருவேன் அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருட்டுறாங்க. அது எல்லாத்தையும் நம்பிட்டு என்னடா பண்றதுன்னு முழிச்சுட்டு உட்காந்துருக்காரு. கடைசியா ஒருத்தர் கூப்பிடுறாரு. அவர் சொல்றாரு, ஐயா என்னால இப்ப வர முடியாது, வேணா நான் காலையில வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. யோசனை பண்ணி பாக்குறாரு. சரி பரவாயில்ல விடு, காலையிலேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு சௌந்தரபாண்டி. நம்ம சண்முகம் பரணியை காமிக்கிறாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. பரணிக்கு ரொம்ப ஹாப்பி. டே சண்முகம் நீ இப்படி இருக்கணும்னு தானே நான் நினைச்சேன், இது மாதிரி என்னை பாத்துக்கணும்னு நினைச்சேன், ஆனா உன் மனசுக்குள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு என்கிட்ட பாசம் காட்ட விடாம தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க பரணி. பரணி அப்படிலாம் இல்ல, உன் மேல எப்பயுமே நான் பாசத்தோட தான் இருப்பேன், அதை நீ புரிஞ்சுக்கல, என்ன இந்த அமெரிக்கா போற விஷயத்துலதான் அப்படின்னு வாய் திறந்துட்டு சரி சரி விடு விடு, நம்ம ரெண்டு பேரும் இப்போ நண்பர்கள், கணவன் மனைவி இல்ல சரியா அப்படின்னு சொல்றாங்க. பரணியா அப்படியே சிரிச்சுக்கிட்டே கரெக்ட், நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு சாப்பிட்டு அப்படியே போறாங்க. அப்புறம் பீச்சுக்கு பக்கத்துல இருக்க ரெசார்ட்லாம் அவங்க புடிச்சு கொடுத்துருக்காரு பாண்டி. ரெசார்ட்க்கு போறாங்க. ஆட்டோக்காரனா இறக்கி விட்டோடனே சண்முகம் சொல்றாரு, அண்ணாச்சி எனக்கு இத்தனை ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணாச்சியா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க பரவாயில்லைங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுனால என்ன கூப்பிடுங்க அப்படின்னு ஆட்டோக்காரனா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சரி அந்த வீட்டுக்குள்ள போலாமா அப்படின்னு சொல்றாரு சண்முகம். அதுக்கு டே இது ரெசார்ட்டா அப்படின்னு பரணி சொல்றாங்க. ஏதோ ஒரு ஆர்ட் வா போலாம் அப்படின்னு சொல்லும் போதே சண்முகம், இந்த நிலா வெளிச்சத்துல இந்த கடற்கரையோரமா நடந்து போனா சூப்பரா இருக்கும்டா, போயிட்டு வரலாமா சண்முகம் அப்படின்னு கேக்குறாங்க பரணி. அட தாராளமா போயிட்டு வரலாம் வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீச் ஓரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த அலை அப்படியே காலில் பட்டுட்டு போகுது. சே அந்த அலை வந்து காலில் பட்டுட்டு போறது என்ன ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. ஆமால நீ சொல்றது சரிதான், ஆனா எனக்கு இந்த அலை காலில் மோதிட்டு போறதை விட நீ என் கையை பிடிச்சுக்கிட்டு என் தோல்ல சாஞ்சிட்டு நடந்துட்டு வர்ற பாரு, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஐயா ரொமான்டிக்காலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அன்பு பொழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பரணி சொல்றாங்க. அதுக்கு சண்முகம் சொல்றாங்க, என் சம்சாரத்துக்கிட்ட நான் அன்பு பொழியாம வேற யாருகிட்ட எல்லாம் பேச போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போயிட்டு வர்றாங்க. ரெசார்ட்குள்ளேயும் போறாங்க. எப்பயும் போல சண்முகம் பாய தேடி பாக்குறாரு. அந்த ரெசார்ட்ல பாய் இல்ல. சோ போர்வை விரிச்சு கீழே படுத்துக்கிறாங்க. நீ படுத்துக்கல பெட்ல அப்படின்னு சொல்றாங்க. பரணி அப்படியே உட்காந்து சண்முகத்தை அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. என்னடா என்ன வச்சிருக்குன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சண்முகம் சொல்றாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க பரணி. இங்கிட்டுக்குள்ள ஏதாச்சும் பாய் இருக்குமான்னு தேடினேன், பாய காணா, அதால இந்த போர்வை எடுத்து விரிச்சு படுத்துக்கலான்னு விரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒண்ணு கீழே படுக்க வேண்டாம், பெட்ல வந்து படு அப்படின்னு சொல்றாங்க பரணி. அப்போ நீ எங்க போய் படுப்ப, நீ என்னடா முட்டாளா, நான் என்ன சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறாங்க பரணி. அப்போ நிஜம் என் கூடயே பெட்ல படுக்க போறியால அப்படின்னு கேக்குறாரு சண்முகம். அடா ஆமாடா, நீ இங்க படுத்துக்கோ நான் இந்த சைடு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சண்முகத்துக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி அப்படி பறக்குது. டே சண்முகம் ஒர்க் அவுட் ஆகுதுல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பரணி பக்கத்துல அந்த பெட்ல வந்து படுக்கிறாரு. பரணி சண்முகத்தை பார்க்க, சண்முகம் பரணிய பார்க்க, அப்புறம் என்ன ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் காலையில் ஆகுது. சண்முகத்துக்கும் பரணிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருது. பரணி தூங்கிட்டு இருக்காங்க. சண்முகம் எழுந்திருக்கிறாரு. பரணி எழுப்புறாரு சண்முகம். பரணி அப்படி முழிக்கிறாங்க. சண்முகத்தை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு அங்க இருந்து பரணி போறாங்க. ஊர்ல சௌந்தரபாண்டியை காமிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. காலையில ஆயிடுது. எப்படா இந்த மெக்கானிக் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலேயே மெக்கானிக்கும் வந்துடுறாரு. அவரும் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு என்னையா எல்லாமே நல்லா இருக்கு, ஏன் இப்படி ஓட மாட்டேங்குதுன்னு தெரியலையேயா அப்படின்னு அவரும் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்குள்ள மணி 12 பக்கம் ஆயிருது. சனியா சொல்றாரு, ஐயா நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன், நம்ம வேற ஒரு வண்டியை புடிச்சிருக்கலாம்யா. இப்போ இந்த வண்டியை எதிர்பார்த்துக்கிட்டு தான் வேஸ்டா போச்சு பாத்தீங்களா டைம். அங்க பரணி பாப்பாக்கும் சண்முகத்துக்கும் இலே வாயை திறந்து அதை பட்டு சொல்லாத அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்றாரு. இல்லையா அது அப்படின்னு சொல்லும் போதே, இல்லை அதை பத்தி பேசாத அக்கா, என்னக்கா இவன் எப்படி இருக்கா. அதுக்கு பாண்டியம்மா சொல்றாங்க, டேய் அவன் சொல்றது கரெக்ட் தாமல, நம்ம பேசாம வேற ஏதாச்சும் ஒரு வண்டியை புடிச்சிட்டு போயிடலாம், இந்த வண்டி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. யோசனை பண்றாரு சவுந்தரபாண்டியம். ஆமா ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு, ஏற்கனவே ஒரு நாளைக்கு மேல ஆயிடுச்சு, இதுல வேற ஒரு நைட் வேற போயிடுச்சு. சோ இனி நம்ம வெயிட் பண்ண கூடாது, சரி வேற வண்டியிலேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு சவுந்தரபாண்டி. இல்ல ஐயா சொல்லுங்கய்யா, வேற ஒரு வண்டியை புடிச்சிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க சனியன் கிட்ட. அதனால அவரும் ஒரு வண்டியை புடிச்சிட்டு வர்றதுக்காக போறாரு. கரெக்டா ஒரு வண்டியையும் புடிச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு பாக்கியம் உடனே பாண்டிக்கு கால் பண்ணி, அவங்க வேற வண்டியை புடிச்சிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியம், சரி அவங்க கிளம்புனா கிளம்பட்டும், நான் ஏதாச்சும் இங்க ஒரு வழியை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. பாண்டியும் வண்டியும் வருது. கரெக்டா அந்த மெக்கானிக்கும் சைலன்ஸ்ல துணியை வச்சு அடைச்சிருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடைச்சிருந்த துணியை எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐயா யாரோ தெரியாம சைலன்ஸ்ல துணியை வச்சு அடைச்சிருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு மெக்கானிக். அப்பவே புரிஞ்சு போயிடுது, இந்த கூட்டு களவாணிகை எவனோ ஒருத்தன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான் அப்படின்னு சவுந்தரபாண்டிக்கு புரிஞ்சிருது. அக்கா பாத்தியாக்கா, நம்மள போக விடாம என்னென்ன வேலை பண்ணிருக்கானுங்கன்னு. ஆமாமலே நம்மளை ஏமாத்தி போட்டானுங்க, நீ இங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் வம்பு, முதல்ல கிளம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த பாக்கியம் பாண்டிக்கு கூப்பிட்டு சொல்றாங்க, அம்மா நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு செக் போஸ்ட்ல இவங்களை நிறுத்த வச்சு கொஞ்சம் டைம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த இசைக்கு, ரத்னா அப்புறம் வைகுண்டம் எல்லாம் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. பாக்கலாம் மாமா, ஏதாச்சும் செக் போஸ்ட்ல இவங்களை நிக்க வச்சு கொஞ்சம் ஓட்ட முடியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சரி கான்ஸ்டபிளுக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு போனை எடுத்து கால் பண்ணும் போதே கரெக்டா அங்க சண்முகம் கூப்பிடுறாரு. பாண்டிக்கு, மாமா மச்சான் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லவும் ஸ்பீக்கர் போடு அப்படின்னு வைகுண்டம் சொல்றாரு. ஸ்பீக்கர் போடுறாங்க. ஹலோ அப்படின்னு சண்முகம் சொல்றாரு. மச்சான் என்னாச்சு, இங்க வேற என் அப்பாவும் அத்தையும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டி சொல்றாரு. இலே அவங்க வந்தா வந்துட்டு போகட்டும்ல, முருக அருளால நம்ம விரும்பினது நடந்துருச்சு அப்படின்னு சண்முகம் சொல்றாரு. மச்சான் என்ன சொல்ற, அப்போ உனக்கும் பரணிக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நேத்தே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சண்முகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னு எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. சண்முகம் சொல்றாரு, பரணியா உங்ககிட்ட சொல்ல விரும்பினா சொல்லட்டு, இல்லாட்டி நீங்க யாரும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ரொம்ப சந்தோஷம்னு எல்லாருமே பேசிட்டு அப்புறம் போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாண்டி ஒரு பிளான் பண்றாரு. இந்த விஷயத்த அப்பாக்குன்னு யாருமே சொல்ல வேண்டாம், இந்த விஷயம் அப்பா காதுல விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏல இத போய் உங்க அப்பா கிட்ட போய் எவனாச்சும் சொல்லுவானா, நீ முதல்ல என் தங்கச்சிக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்றாரு வைகுண்டம். பாண்டி உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. சொல்லல பாண்டி, என்னாச்சு, ஏதாச்சும் பிளான் போட்டியாடா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா பிளான் போட வேண்டிய அவசியமே இல்லம்மா, அவங்க பிளான் போடுற விஷயம் எதுவுமே நடக்காதுமா, நம்ம பிளான் போட்ட விஷயம் எல்லாமே நடந்துருச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்ற, ஆமாமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த பூரா சொல்றாரு பாண்டி. இதை கேட்டோடனே செம்ம ஹாப்பி ஆயிருது பாக்கியாக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சர்க்கரை எடுத்துட்டு வந்து சிவபாலனுக்கு போடுறாங்க. என்னம்மா அப்படிங்கும், நல்ல விஷயம் நடந்துருச்சுல அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு சிவபாலன். பாண்டி அப்புறம் விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டோடனே சிவபாலனுக்கும் செம்ம ஹாப்பி. இனி கவலையே இல்ல, நம்ம அப்பா என்ன பண்ணாலும் சரி அத்தானையும் அக்காவையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு சிவபாலன். அதுக்கப்புறம் பரணி குளிச்சுட்டு வர்றாங்க. சண்முகம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு போன்ல. அதை பார்த்துட்டு யாருக்கடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுல பேசிட்டு இருக்க, நீயும் பேச அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பரணியும் எல்லாத்துக்கிட்டையும் பேசுறாங்க. ஆனா பரணி கிட்ட இந்த விஷயம் இவங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி யாருமே காமிக்கவே இல்லை. சரி அக்கா வீட்டுக்கு நீ சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லி வைகுண்டம் சொல்றாரு. பாண்டி சொல்றாரு, சரி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. டிரைவர் போட்டுதான் சௌந்தரபாண்டி காரை எடுத்துட்டு சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காரு. இவருக்கும் டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பயம். இலை என்னால நீ உருட்டிட்டு இருக்க வண்டிய வேகமா ஓட்டல அப்படின்னு சொல்றாங்க. ஐயா இதுக்கு மேல இந்த ரோட்ல போக முடியாதுங்க ஐயா அப்படின்னு டிரைவர் சொல்றாரு. என்னால இது பாண்டி பையன் இப்படி ஒரு டிரைவர் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த டிரைவரை
அனுப்பிச்சு விட்டதே பாண்டி தான். என்ன சொல்லியிருப்பாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா வண்டியை ஓட்டி முடிஞ்ச அளவுக்கு லேட்டா கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாண்டி. அதனாலதான் வேணும்னே அவர் வண்டியை உருட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம சண்முகமும் பரணியும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பரணி சொல்றாங்க, டே சண்முகம், எப்பயுமே நீ என்கிட்ட இது மாதிரி நடந்துக்குவியாடா? கண்டிப்பால, அதே மாதிரி நான் அமெரிக்கா போறதுக்கும் நீ ஓகே சொல்லணும்டா அப்படின்னு சொல்றாங்க. சண்முகம் நினைக்கிறாரு, இல்ல இப்போ வேண்டான்னு சொன்னோம்னா இதுவே பெரிய பிரச்சனை ஆயிரும், இதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், உன் இஷ்டப்படி செய், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், உன் விருப்பம் தான் ஏன் விருப்பம் அப்படின்னு சொல்றாரு சண்முகம். இதை கேட்டுட்டு பரணி ரொம்ப சந்தோஷமாயிறாங்க. எனக்கு தெரியும்டா நீ இப்படிதான் சொல்லுவேன்னு, திடீர்னு ஏன் இப்படி மாறினேன்னு தெரியலன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன், கடைசியில நீ ஓகே சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்றாங்க பரணி. சண்முகம், சரி ஊர்ல போய் இதை பாத்துக்கலாம், இப்போதைக்கு இதை பேச வேணாம், ஃபர்ஸ்ட் விசா வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுறாரு சண்முகமும். முதல் நாள் மத்தியானம் கிளம்புன சவுந்தர பாண்டி அடுத்த நாள் மத்தியானம் தான் வந்து சென்னைக்கு சேர்றாங்க. பாண்டியம்மா சொல்றாங்க, என்னால முடியாது சாமி, நான் கொஞ்ச நேரம் ரூம்ல தங்கணும், ஒரு ரூமை பூட்டிடா அப்படின்னு சொல்றாங்க பாண்டியம்மா. அதுக்கு சவுந்தர பாண்டி சொல்றாரு, ஏக்கா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைல வந்துட்டு இருக்கோம், ஏற்கனவே 2 நாள் ஆயிடுச்சு, அங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நினைச்சு நானே பயந்து வந்துகிட்டு இருக்கேன், நீ என்னடானா ரூம் எடுத்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு வேற சொல்ற, உனக்கு அறிவு கடவுள் வச்சானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. நீ கொஞ்சம் பேசாம இருல, எனக்கு காலெல்லாம் வலிக்குதுல, அந்த வைகுண்ட பையன் வேற என் கால தண்ணியை ஊத்தி விட்டு என் காலெல்லாம் பொத்து போய் கிடக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காம என்ன பண்றது, நேத்து காலையில கிளம்புனது, இன்னைக்கு மத்தியானம் வந்து சேர்ந்திருக்கிறோம், அது இந்த டிரைவர் இவன்லாம் மனுஷனாடா, வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா, இந்த பாண்டி பையன் வேணும்னே பண்ணானா என்னமோ தெரியல அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க பாண்டியம்மா. அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது சவுந்தர பாண்டிக்கு, அக்கா நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்குதுக்கா, இந்த பாண்டி பை தான் ஏதோ சூது பண்ணி போட்டான்னு நினைக்கிறான், வேணும்னே நம்மள லேட்டா இங்க வர்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கக்கா, பயங்கரமான ஆளுதான்க்கா உன் மருமகன் அப்படின்னு சொல்றாரு சவுந்தர பாண்டி. அதுக்கு பாண்டியம்மா சொல்றாங்க, இப்ப புரிஞ்சுக்கோ, வேற ஒரு டிரைவரை போடாம நீ பாட்டுல மறுபடியும் அவனவே கூட்டிட்டு வந்துட்டு இருந்த, நீ இல்லாட்டி வண்டி ஓட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. சரி சரி நீ பேசி என்ன பண்றது, முதல்ல அந்த சண்முக பயலும் பரணியும் எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மதத்தை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அங்க எங்கேன்னு ஆளை பிடிச்சு இவங்கதான் ரெசார்ட்ல தங்கி இருக்காங்கன்னு ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு ஸ்பை சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. போய் பார்க்கும்போது பார்த்தா அப்பதாங்க ஆட்டோல வந்து பரணி சண்முகம் 2 பேரும் இறங்குறாங்க. பார்த்தா அவங்க கையில பிடிக்க முடியாத அளவுக்கு 2 பேரும் 2 கையிலயும் பேக் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. என்னால இங்க நடக்குது, நீ விசாக்காக இன்டர்வியூ வந்தியா இல்ல இந்த பெட்டி கடை பத்தாதுன்னு உன் புருஷனுக்கு துணி கடை வச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிதான் துணியெல்லாம் இத்தனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு சவுந்தர பாண்டி. யோ மாமனாரே, இது எல்லாம் கடை வைக்கிறதுக்கு இல்ல, எங்க வீட்டுக்கான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், என் தங்கச்சிகளுக்கு என் மாப்பிள்ளைக்கு எங்க அப்பனுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சண்முகம். இல்லையே நீயே கஞ்ச பிஸ்னாரியாச்சே, எப்படி இல்ல செலவு பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க பரணி. அது ஒண்ணு இல்ல பரணி, நீ தனியா போயிருக்கியே அதான் என்னன்னு பாக்கலான்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு சவுந்தர பாண்டி. சண்முகம் இங்க வர்றான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா, போதும்பா, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு கிளம்புங்கப்பா, நான் எங்களுக்கு லேட் ஆச்சு பஸ்ஸுக்கு, நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க பரணி. யோ மாமனாரே, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்க போல இருக்குது, போய் பக்கத்துல ஒரு ஹோட்டல், நல்ல ஹோட்டல் இருக்குது, அங்க போய் மூக்கு பிடிக்க தின்னுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசிட்டு அங்க இருந்து சண்முகமும் அந்த ரெசார்ட்குள்ள போயிடுறாரு. அக்கா என்னக்கா நடக்குதுங்க, இந்த பரணியும் சண்முகமும் ஏதாச்சும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்களோ, டேய் அதெல்லாம் நடந்திருக்காதுடா, இவங்களை பார்த்தா ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க பாண்டியம்மா. என்னமோ உன் வாய முகூர்த்தம் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெசார்ட்குள்ள போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வா அப்படின்னு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க பாண்டி அம்மாவை சவுந்தர பாண்டி. அதுக்குள்ள பார்த்தா ரெசார்ட்ல இருந்து எல்லா துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பி வர்றாங்க சண்முகம் பரணி 2 பேரும். இத பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு சவுந்தர பாண்டி. அக்கா நம்ம இங்கேயே பரணியை இருக்க வச்சு இப்படியே அமெரிக்காக்கு அனுப்பிடணும்னு பார்த்தா இவங்க என்ன ஊருக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சவுந்தர பாண்டி. இல்ல இப்படியே சும்மா நின்றுதான் அப்புறம் ஊருக்கு தான் கிளம்புவாங்க, நீ ஏதாச்சும் சொல்லி முதல்ல பரணியை இருக்க வை
அப்படின்னு சொல்றாங்க. ஆமாக்கா ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பரணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏப்பா நாங்களே ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம், பஸ்ஸுக்கு வேற லேட் ஆகுதுப்பா, இப்ப கிளம்புனா தான் நாங்க அங்க 7 மணிக்குனாச்சு பஸ் டிப்போக்கு போக முடியும்ப்பா, என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? பரணி நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத, மறுபடியும் நீ ஊருக்கு போனேன்னு வச்சுக்கோ, அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நீ ஊழியம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்லயே இருக்க வேண்டியதான், உன்னோட அமெரிக்க கனவை நீ மறந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பரணி சொல்றாங்க, அப்பா சண்முகமும் அமெரிக்கா போறதுக்கு ஓகே சொல்லியாச்சு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்னது ஓகே சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க பாண்டியம்மா. என்னக்கா இது என்ன நடக்குது அப்படின்னு அவங்க அக்காவை பார்த்துக்கிட்டே மைண்ட் வாய்ஸ் ஓடுது. சவுந்தரபாண்டிக்கு அதுதான்டா தம்பி எனக்கும் புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க தம்பிய பார்த்துக்கிட்டே மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு பாண்டியம்மாவுக்கும். கூடவே சனியனும் வந்திருக்காருல, அவர் சொல்றாரு, என்ன தண்ணியே அப்பா சொல்றது இப்படி அசால்ட்டா சொல்றா, அவர் சொல்றது கரெக்ட் தானா, இப்போ ஓகேன்னு சொல்லுவாப்புல உன்னோட சண்முகம், ஆனா அங்க போன முன்னாடி மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு சண்முகம் சொல்றாரு, எலே சனியா அதெல்லாம் நாங்க பாத்துக்கோங்கள, நீ பேசாம உங்க ஐயா சொல்றத கேட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போல அப்படின்னு சொல்றாரு சண்முகம். மாமனாரே நீங்களும் உங்க அக்காவும் நல்லா இங்க கோயில் குளமா சுத்திக்கிட்டு ஒரு 2-3 நாள் தங்கிட்டு சாவகாசமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா பரணி போலாம் அப்படின்னு பரணி கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு சண்முகம். அக்கா ஏதோ தப்பு நடந்திருக்குதுக்கா, டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நம்ம இனி இங்க இருந்து ஒரு யூஸும் இல்ல, கிளம்பு வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரோல் காசு தான்க்கா வேஸ்ட், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பாண்டியம்மாவும் கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு வழியா சண்முகமும் பரணியும் அவங்களோட லைஃப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சந்தோஷமா ஹாப்பியா தான் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. ஆனா பரணி கிட்ட யாரும் அவ்வளோக்கா காமிச்சுக்கல. அதுக்கப்புறம் சவுந்தரபாண்டியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த பின்னாடி நம்ம சிவபாலன் சும்மா இருப்பாரா, அவரு சொல்றாரு, என்னப்பா மூஞ்சியில 2 பேத்துக்கு ஈ ஆட காணா, இன்னும் மூஞ்சில ஏதோ கறி பூசண மாதிரி இருக்குதே, என்ன அத்தான் பூசி விட்டாரா அப்படின்னு நக்கலா கேக்குறாரு சிவபாலன். அதுக்கு பாண்டியம்மா சொல்றாங்க, எலே ஒத்த ஓட்டு பேசாம இங்க இருந்து போயிரு, இல்லாட்டி நல்லா வாங்கி கட்டிக்குவ அப்படின்னு சொல்றாங்க. ஏக்கா எல்லாம் அவனுங்களோட ட்ரைனிங்க்கா, அதான் இந்த ஒத்த ஓட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறான், வர உனக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சவுந்தரபாண்டி. சண்முகம் ஊருக்கு வந்தோடனே முருகன் கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு, பரணி அமெரிக்கா போக கூடாது, அதுக்கு நீதான் முருகா ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் முருகன் கிட்ட பாரத்தை போட்டுட்டு, நம்ம இனி எதுவுமே பரணியே சொல்ல வேண்டாம், நீ அமெரிக்கா போகாத அப்படிங்கிறது எதுவுமே சொல்ல வேணாம், பரணியோட இஷ்டம்னு சொல்லிடலாம், இந்த முருகனே பார்த்து பரணியா அமெரிக்கா போகாம நிறுத்திடுவாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. பரணிக்கு விசாவும் வந்துருது. ஊருக்கு என்னைக்கு போலான்னு சொல்லி சண்முகத்துக்கிட்டயே கேக்குறாங்க. சண்முகம் உனக்கு எப்ப இஷ்டமோ அப்ப கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வைகுண்டம் கேக்குறாரு, என்னையா இது சண்முகம், ஊருக்கு பரணியை போக சொல்ற அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு எல்லாமே கடவுள் முருகன் பாத்துக்குவாரு, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், பரணி அமெரிக்கா போக கூடாது, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டேன், அதனால அவரு எல்லாம் பார்த்து சரி பண்ணிடுவாருப்பா, நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சண்முகம் சொல்றாரு. இருந்தாலும் பரணி ஊருக்கு போனா 4 வருஷம் ஆகும்ல, உனக்கு இஷ்டம் தானே? அப்பா எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறதுலாம் இப்போ விஷயமே இல்ல, எல்லாம் முருகன் பாத்துக்குவாரு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சண்முகம். அதுக்கப்புறம் பரணிக்கு ஸ்பான்சர் பண்றவங்க கிட்ட எல்லாம் கேட்டு டிக்கெட் என்னைக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் புக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பாக்கியாக்கு தூக்கி வாரி போடுது. ஆனா சவுந்தரபாண்டிக்கு ரொம்ப சந்தோஷம், பரணி அமெரிக்கா கிளம்ப போறாங்க, அதுவும் டிக்கெட் புக் பண்ணியாச்சுன்னு கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷம். பாண்டி அம்மா சொல்றாங்க, எலே நீ சாதிச்சு போட்டல, எப்படியோ உன் பிள்ளைய அமெரிக்கா அனுப்ப போறப்போ அப்படின்னு சொல்றாங்க. அக்கா எனக்கு பெருமையா இருக்குதுக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பரணி மட்டும் அமெரிக்கா போகட்டும், அதுக்கப்புறம் இருக்குது இந்த சமூகம் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாக்கியம் இந்த விஷயத்த கேட்டோன்னே நேரா பரணி வீட்டுக்கு போறாங்க. என்னல பண்ணிக்கிட்டு இருக்க, அமெரிக்கா டிக்கெட் புக் பண்ணிட்டியாமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஆமாமா, நான் ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியுமே, இப்ப நீங்க புதுசா வந்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படிங்கவும், எதுக்குமா நீ எதுக்கு தடுக்கிற, அதான் நான் கிளம்புறதுக்கு டிக்கெட்டே புக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் சொல்றாரு, அத்தான் நீ ஒன்னும் பேசாத விட்டு, பரணியோட இஷ்டம் விட்டு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லியும் கேக்குற மாதிரி இல்ல. பாக்கியாக்கு பயங்கர கோவம், நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடின்னு கண்டபடி திட்டுறாங்க, உங்க அப்பா நினைச்சது மாதிரியே நீ செஞ்சிட்டு இருக்க பாரு அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. பாக்கியமும் அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. அப்புறம் ஊருக்கு போறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொண்டு வந்து வச்சிடறாங்க. அடுத்த நாள் யூஎஸ் கிளம்ப போறாங்க. சென்னை ஏர்போர்ட்டுக்கு தான் போறதா இவங்க பிளான் பண்ணிருக்காங்க.
இன்னைக்கு நைட்டே நம்ம சென்னைக்கு கிளம்பணும்னா தான் நாளைக்கு ஃப்ளைட்டை பிடிக்க முடியும், அதனால கிளம்பணும்னு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போ சண்முகத்துக்கிட்ட பரணி கேக்குறாங்க, சண்முகம் என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா சண்முகம்? நான் என்னத்தல சொல்ல போறேன், நீ பத்திரமா போயிட்டு வரணும், உனக்காக நான் எப்பயுமே காத்துக்கிட்டே இருப்பேன், உன்னவே நான் நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சண்முகம் சொல்றாங்க. இதை கேட்டோடனே கண் கலங்குது பரணிக்கு. அப்படி கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு அதை கண்டுக்காத மாதிரி அவங்க துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க பரணி. டே ஒரு வார்த்தை சொல்லுடா, போக வேண்டாம்னு சொல்லு, நான் போக மாட்டேன். முதல்ல நீ சொன்னதுக்காகவே நான் போகணும்னு வீம்புக்காக பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்போ போக கூடாதுன்னு தோணுதுடா. உன் கையை பிடிச்சிட்டு வாழ்நாள் முழுவதும் உனக்காகவே வாழணும்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ்டா நீ போக கூடாதுன்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அப்படி கண்ணை தொடச்சிட்டே துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சண்முகம் ஒரு பக்கம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இல்ல நீ போகல ஊருக்குன்னு சொல்லல, அந்த ஒரு வார்த்தையை சொல்லு, எனக்காக சொல்லல, மத்தவங்களுக்காக வேணாம், எனக்காக சொல்லு அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. பாண்டி பாத்தீங்கன்னா யூஎஸ் போனா ஸ்வெட்டர்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஸ்வெட்டரு சாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பரணி பரணி அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா பாண்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததை காமிக்கிறாரு. ஸ்வெட்டரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃபுட் எல்லாம் வந்து ரெடி டு ஈட் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ போனோடனே நம்ம ஊர் ஃபுட்டு எங்க கிடைக்குதுன்னு தெரியாது, நீயும் சமையல் செஞ்சு சாப்பிட முடியாது, அதனால இந்த ரெடி டு ஈட்டை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்வெட்டர் இதெல்லாம் எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு தேங்க்ஸ்டா பாண்டி அப்படின்னு சொல்றாங்க பரணி. ஆனா முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்கு. பரணி கிட்ட பாண்டி கேக்குறாரு, பரணி ஏதாச்சும் பிரச்சனையா பரணி, ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லும் போதே பாக்யம் சிவபாலன் 2 பேரும் வர்றாங்க. இப்பயும் கூட பாக்யம் என்ன சொல்றாங்கன்னா, இப்பனாச்சும் பரணி நான் சொல்றத கேளுல, தயவு செய்து நீ ஊருக்கு போகாத, சமூகத்தை கூட நீ சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே பேசல பரணி. நான் இந்த ஸ்வெட்டர் எல்லாம் என்னோட சூட்கேஸ்ல வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பரணி போயிடுறாங்க. என்னென்ன இது, இவ போனான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்ல, என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரோ உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியம், நான் என்னத்தா பண்றது, கேட்க மாட்டேங்கிறாளே உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்முக பையிலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான், அவன் இஷ்டம்னு சொல்லிட்டான், எப்படி இப்படி மாறினான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவரு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. கூடவே சண்முகம் அப்புறம் கனி எல்லாம் சூட்கேஸ் எடுத்து கொண்டு வந்து வெளியே வைக்கிறாங்க. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புறாங்க. அப்போ பாக்கியம் சொல்றாங்க, ஏட்டி பரணி நான் சொல்றத குப்பனாச்சு கேளு, தயவு செய்து நீ ஊருக்கு போகாத, இது எல்லாமே உங்க அப்பனோட பிளானு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே பேசல. சண்முகத்தை அப்படி பரணி பாக்குறாங்க. சொல்லுடா நான் ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி பரணி அப்படி சண்முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சண்முகம் அப்படியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மைண்ட் வாய்ஸ் ஓடுது, பரணிக்கு தெரியும்டா நான் உன்னை விட்டு போறது உனக்கு பிடிக்கல, ஆனா என்னோட சந்தோஷத்துக்காக நீ இதை செய்யறேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள அப்படி நினைச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு, சரி நான் கிளம்பலாமா சண்முகம் அப்படின்னு பரணி சொல்லும் போதே எல்லா பரணி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வர்றாரு சவுந்தரபாண்டி. உன்னை ஏன் கார்ல தான் கூட்டிட்டு போவேன் மெட்ராஸ்க்கு, ஏன் கார்ல தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா நான் சண்முகத்து கூட பஸ்ல கிளம்புறேன் அப்படின்னு பரணி சொல்றாங்க. அந்த வெறுமையும் கூட எதுக்கு போயிட்டு இருக்கிற, இனிமேல உனக்கு அந்த வெறுமைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி சொல்றாரு. அதை கேட்ட உடனே பரணிக்கு பயங்கர கோபம் வருது. சரி சரி கோவப்படாத, இல்லலா நீ பஸ்ல எதுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு, நம்ம கார் இருக்குது, கார்ல போறத விட்டுட்டு பஸ்ல போறேங்கிற அப்படின்னு சொல்றாரு சவுந்தரபாண்டி. இல்லப்பா நான் பஸ்லயே போய்க்கிறேன், சண்முகம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. போறப்ப பார்த்தா திடீர்னு அப்படியே மயக்க வர்ற மாதிரி இருக்கு. தொப்புன்னு கீழே விழுக போறாங்க. கரெக்டா சண்முகம் ஓடி போய் பரணிய புடிச்சிடுறாங்க. பரணி அப்படி மயக்கத்துல இருக்காங்க. பரணி எழுந்திரி, என்னாச்சு என்னாச்சுன்னு பதறாரு சண்முகம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஓடி வந்து எழுப்பி பாக்குறாங்க. பரணி எழுந்திரிக்கல. பாக்கியம் சொல்றாங்க, ஏட்டி கனி போய் தண்ணி எடுத்துட்டு வா சீக்கிரம் அப்படின்னு சொல்றாங்க. கனி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணி தொளிச்சு பாக்குறாங்க, அப்பயும் முழிக்கல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சண்முகம் சொல்லி பரணியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சவுந்தரபாண்டிக்கு என்னக்காச்சு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, இல்ல ஏதாச்சும் மசக்கையா இருக்குமால அப்படின்னு பாண்டிய அம்மா சொல்றாங்க. அக்கா அக்கா உன் வாயை போட்டு கழுவு கழுவு, அந்த வார்த்தையிலே சொல்லாத, எனக்கு கேட்கறப்பே எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, அதை சொல்லாத அப்படின்னு சொல்றாரு சவுந்தரபாண்டி. அதுக்கப்புறம் பரணியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்களா. சரி என்னதான் அங்க நடக்குது, வாக்கா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பாண்டி அம்மா 2 பேரும் அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் பரணியை செக் பண்றாங்க டாக்டர். அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல அப்புறம் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டோன்னே பரணி எழுந்திரிச்சிடுறாங்க. டாக்டர் வந்து சொல்றாங்க, டாக்டர் பரணி கண்ணு முழிச்சிட்டாங்க, இனி கவலை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சா
டாக்டர் என் சம்சாரத்துக்கு அப்படின்னு கேக்குறாரு. பதறிட்டு கேக்குறாரு சண்முகம். நீங்க யாரு அப்படின்னு டாக்டர் கேக்குறாங்க. நான் அவரோட கணவருங்க அப்படின்னு சண்முகம் சொல்றாரு. அப்படிங்களா? நீங்க எதுக்குங்க இப்படி பதட்டப்பட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னங்க டாக்டர் சொல்றீங்க? அப்பதான் சௌந்தரபாண்டி பாண்டியம்மா எல்லாம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்பா ஆக போறீங்க அப்படின்னு சண்முகத்தை பார்த்து சொல்றாங்க. இத கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுது சௌந்தரபாண்டிக்கு. அக்கா அப்பவே சொன்னலக்கா, அவ சொல்றதுக்கெல்லாம் இவன் சிங்சா போடுறான், இவன் சொல்றதுக்கெல்லாம் அவ சரின்னு சொல்றா, ஏதோ ஒண்ணு கனெக்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னனேக்கா, நீ கேட்கவே மாட்டேன்ட்டியேக்கா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தரபாண்டி. ஆமால, நீ சொன்னது சரியா போச்சு, பெண்ணலை பண்றது என்னத்த பண்றது அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்காரு சௌந்தரபாண்டி. ஆனா சண்முகம் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு 100 நன்றி சொல்றாரு. வாக்கியத்துக்கும் பயங்கர சந்தோஷம். ஒரு பக்கம் தான் மருமக கர்ப்பமா இருக்காங்க, இன்னொரு பக்கம் நான் தான் மக கர்ப்பமா இருக்காங்க. இத நினைச்சு பயங்கர சந்தோஷமாயிருது. பாண்டி என்ன பண்றாருன்னா வேக வேகமா போறாரு, சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. மச்சான் உனக்கு தான் என் ஃபர்ஸ்ட் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 சாக்லேட் எடுத்து வாய்க்குள்ள போடுறாரு. சண்முகத்துக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு சண்முகம். சண்முகத்தோட தங்கச்சி எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம். கனி கேக்குறாங்க, ஏன்னா நான் இப்ப அத்தை ஆயிட்டேனா, நான் இருக்கிறதே குட்டி அத்தையில அப்படின்னு சொல்றாங்க. ஆமால, நீ குட்டி அத்தல அப்படின்னு சொல்லி கட்டி புடிச்சுக்கிறாங்க அவங்க தங்கச்சிய. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு சண்முகம். வைகுண்டம் அப்படியே கெத்தா சௌந்தரபாண்டி கிட்ட வர்றாரு. என்ன தாத்தாவாயிட்டு சந்தோஷமா இல்லாம கவலைப்பட்டு இருக்கமோ போல இருக்குது அப்படின்னு சொல்லி சௌந்தரபாண்டி கிட்ட நக்கலா பேசுறாரு. இனி என் மகனையும் சரி பரணியையும் பிரிக்கவே முடியாது, நீ என்ன ஒன்றே பண்ணிக்க போயா அப்படின்னு சொல்றாரு. வைகுண்டம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள பரணி கண்ணு முடிச்சிட்டாங்க, வாங்க எல்லாம் போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டமும் அவங்க எல்லாத்துக்கூடயும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப என்னல சௌந்தரம் பண்றது அப்படின்னு பாண்டியம்மா கேக்குறாங்க. சௌந்தரபாண்டி சொல்றாரு, அக்கா விடா முயற்சி விஸ்வரூப வெற்றிக்கா, இந்த தோல்வியை கண்டு பயப்பட அவசியமே இல்ல, பரவாயில்ல இருந்துட்டு போகுது, இந்த குழந்தைய எப்படி கலைக்கணும்னு முதல்ல பாப்போம், அதுக்கப்புறம் பரணி அமெரிக்கா அமைச்சர்லாம், அப்புறம் இந்த பரணியையும் சண்முகத்தையும் பிரிக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சௌந்தரபாண்டி சொல்றாங்க. அதுக்கு பாண்டியம்மா சொல்றாங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறல, நீ கெத்துதான் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பரணிய பாக்கிறதுக்கு எல்லாரும் போறாங்க. பரணி அப்படி கைய புடிச்சிட்டு பயங்கரமா அழுகுறாரு சண்முகம். எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பரணி சொல்றாங்க, இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே ஷாக்கா இருக்கு. பாக்கியம் சொல்றாங்க, அப்புறம் எதுக்குல நீ ஊருக்கு கிளம்புன அப்படின்னு சொல்லும்போது பரணி சொல்றாங்க, நான் சண்முகத்து வாயால என்ன ஊருக்கு போக கூடாதுன்னு அவன் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா என்னோட சந்தோஷம் தான் அவன் முக்கியம்னு நினைச்சு என்ன அவன் போ சொன்னா, அதனாலதான் நான் துணியெல்லாம் எடுத்து வச்சேன், ஆனா நான் போகிறத ஐடியாவே இல்ல, அதுக்குள்ள எனக்கு மயக்கம் வந்து இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பரணி சொல்றாங்க. அப்புறம் சண்முகத்துக்கிட்ட பரணி இன்னொரு விஷயம் சொல்றாங்க, சூடாமணி அத்தை தான் என் வயித்துல இருக்கு, அவங்க தான் வந்து பறக்க போறாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் அதை விட ரொம்ப ஹாப்பி ஆயிருது. அதுக்கப்புறம் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. சௌந்தரபாண்டியும் அந்த குழந்தைய எப்படியாச்சும் கழிச்சிடணும்னு சொல்லி அவரும் ட்ரை பண்றாரு. ஒன்றும் வேலைக்கே ஆகல. 6 மாசம் ஆகுது. அப்பவே வளைகாப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. பாக்கியமும் வைகுண்டம் பாண்டி இவங்க எல்லாருமே பிளான் பண்றாங்க. ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்றாரு. அதுக்கு வைகுண்டம் சொல்றாரு, இப்பதான் இசக்கிக்கு வளைகாப்பு பண்ணி முடிச்சிருக்கோம், அதாவது கிராண்டாலாம் வேண்டாம், கண்ணுப்பட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் இல்ல மாமா, என் தங்கச்சியோட கல்யாணம் சந்தோஷமா நடக்கல, அவ இந்த வளைகாப்புல அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாண்டி. ஆமா மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு இசக்கி ரத்னா வீரா எல்லாருமே சொல்றாங்க. சொல்றாங்க, ஆமாண்ண இந்த ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்றாங்க. இந்த விஷயத்த சண்முகத்திட்ட சொல்றாங்க. அவரும் கண்டிப்பா இது கிராண்டா தான் பண்ணியே ஆகணும் இந்த வளைகாப்பா அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர கிராண்டா பண்றாங்க வளைகாப்ப. ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சௌந்தரபாண்டிய பிளான் பண்றாங்க. அப்ப பாண்டியம்மா சொல்றாங்க, போதும்ல, நான் ஓஞ்சு போயிட்டேன்ல, என்னால முடியல, விட்டு அந்த குழந்தை பிறந்துட்டு போகுது, விட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படிக்கா விட முடியும், இந்த வளைகாப்ப நல்லபடியா நடத்த விடக்கூடாது, வளைகாப்பு நல்லபடியா நடந்ததுன்னா இந்த வெறும் பயலுக்கு மதிப்பு வந்துரும்ல அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க சண்முகம் வர்றாரு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக. என்ன மாமனாரே, இந்த வளைகாப்ப எப்படி நிறுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உம்மால முடியவே முடியாது மாமனாரே, சரி என் சம்சாரத்துக்கு வளைகாப்பு வச்சிருக்கேன், தயவு செய்து நீங்க 3 பேர் மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஏன் வெறும் பயலே, உன்னோட வாரிசு என் புள்ள வயித்துல வளருதுங்கிறத திமிரல பேசிட்டு இருக்கிறியா, அதெல்லாம் இந்த வளைகாப்பு
வளைகாப்பு நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நடக்கும் மாமனாரே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாரு சண்முகம். வளைகாப்பு நாள் வருது. வளைகாப்புக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சண்முகத்தோட தங்கச்சிக பரணி, அதுக்கப்புறம் எல்லாருமே பாக்கியா எல்லாருமே மண்டபத்துக்கு போயிடுறாங்க. சண்முகம் மட்டும் இங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்றாரு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சவுந்தரபாண்டி சண்முகத்தை கடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிடுறாங்க. சண்முகம் இருந்தா தானே அந்த வளைகாப்பை பார்ப்பான், அந்த வளைகாப்பை அவன் பார்க்க கூடாது அப்படின்னு பிளான் பண்றாரு. சண்முகத்தை கடத்திட்டு வர ஒரு சில ஆளுகளை ஏற்பாடு பண்ணிட்டு மண்டபத்துல வந்து உட்காந்துருக்காரு. பாண்டியமும் அங்கதான் உட்காந்துருக்காங்க. என்னமோ வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னியே, என்னையா ஏற்பாடு பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாங்க பாண்டியம்மா. அக்கா, இந்த சண்முக பையன் இங்க வரவே முடியாதுக்கா, அது மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா சண்முகம் வந்து நிக்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்து ரவுடி பசங்களுக்கு கால் பண்றாரு. சவுந்தரபாண்டி, என்னடா இந்த சண்முக பையனை கடத்திட்டேன்னு சொன்னா அவன் இங்க வந்து குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறான். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி கடத்திட்டவையா அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு யோசனை பண்ணும் போதே, என்ன மாமனாரே, என்ன கடத்தினமே எப்படி நான் இங்க வந்து நிக்கிறேன்னு தானே பாக்குற. நீ பேசினது எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு ஒரு 4-5 வீடு தள்ளி நின்னு பேசிட்டு இருந்தல அந்த ரவுடி பசங்க கிட்ட, அப்போ வெட்டி கிளி கேட்டுட்டான். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் இப்போ இங்க நிக்கிறேன். ஆமா, கடத்தினேன்னு சொன்னா நான் இங்க இருக்கேன், அங்க இருக்கிறது யாருன்னு நினைக்கிறியா? அப்படியே பார்க்க சொல்லு, அங்க இருக்கிறது உடன்குடியா அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர கடுப்பாகுது சவுந்தரபாண்டிக்கு. அதுக்கப்புறம் நல்லபடியா வளைகாப்பு நடக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்துடுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பாக்குறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பரணி சொல்றாங்க, இங்க பாக்குறோம்ல டாக்டர், அவங்க கிட்டே நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சண்முகம் சொல்றாரு, முடியவே முடியாது, சென்னையில தான் பிரசவம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கோட்டிக்கார பயல, என்ன பேசிட்டு இருக்கிற? 1/2 மாச கர்ப்பிணியை கூட்டிட்டு சென்னைக்கு போறதா அப்படின்னு புடிச்சு திட்டிட்டு இருக்காரு வைகுண்டம். டாக்டர் டெலிவரி டைம் கொடுத்துருக்காங்க, இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு, அதனால இங்கேயே பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா பிரசவ வலி வந்துருது பரணிக்கு. பரணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாண்டி சண்முகம் கூட்டிட்டு போறப்ப, நீ அத்தைக்கு போன் பண்ணி சொல்லிடுன்னு ரத்னா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ரத்னாவும் அங்க போன் பண்ணி சொல்லிடுறாங்க. பாக்கியா அவங்க பையனை கூப்பிட்டுட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே குழந்தை பிறந்துருது. டாக்டர் வர்றாங்க. டாக்டர் வந்தோடனே என்ன குழந்தையெல்லாம் கேட்கவே இல்லை சண்முகம். பரணி எப்படி இருக்கா அப்படின்னு தான் கேக்குறாங்க. உங்க ஒய்ஃப் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க, அவங்க இப்ப மயக்கத்துல இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு டாக்டர் கேக்குறாங்க. எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியும், பொன் குழந்தை தானா அப்படின்னு சொல்றாரு. சண்முகம், எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கும் போதே இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த பாக்கியம் சொல்றாங்க, வேற யாரு, எங்க அண்ணி தான் என் மருமகனுக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கும், வேற யாரு பிறக்க போறா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கண் கலங்கி நிக்கிறாரு சண்முகம். அந்த குழந்தையை கொண்டு வந்து சண்முகத்து கையில கொடுக்குறாங்க. சூடாமணியே வந்து பிறந்துட்டாங்கன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா கொஞ்சிக்கிட்டு இருக்காரு சண்முகம். அதுக்கப்புறம் பரணி கண்ணு முழிச்சிடுறாங்க. மகாலட்சுமியில உங்க அத்தையே உனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொல்றாங்க. பரணி அந்த குழந்தைய வாங்கி அப்படி பாக்குறாங்க. சண்முகம் பக்கத்துல நின்று அப்படி கண் கலங்கி நின்னுட்டு இருக்காரு. சண்முகத்தை பக்கத்துல உட்கார சொல்லி சண்முகத்தோட தோல்ல அப்படி சாஞ்சுக்கிட்டு, ஏன் அத்தை இப்போ நமக்கு குழந்தையா வந்து பிறந்துருச்சுடா, என் சூடாமணி அத்தைக்கு இது வரைக்கும் என்னென்ன கிடைக்கலையோ அது பூரா இவளுக்கு எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க பரணி. கண்டிப்பா இல்ல, நான் கண்டிப்பா செய்வேன், நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. சிவபாலன் பாண்டி 2 பேரும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சாக்லேட் கொடுத்துட்டு இருக்காங்க. என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு, எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இசக்கி அப்பதான் குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. குழந்தைய தூக்கிட்டு இப்ப எதுக்குல இங்க வந்த அப்படின்னு இசக்கிய திட்டுறாரு பாண்டி. உங்க பையன் தான் சும்மா கத்திக்கிட்டே இருந்தான், என் மாமா பிள்ளைய பார்க்கணும்னு, அதனாலதான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இசக்கி, அப்படியா, உங்க அத்தை பிள்ளைய நீ பார்த்தே ஆகணுமா, வாடா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனை தூக்கிட்டு போறாரு பாண்டி. கூட்டிட்டு வந்து அந்த குட்டி பாப்பாவை காமிக்கிறாங்க. இங்க பாத்தியா பரணி, உன் குழந்தைய பாக்கணும்னு சொல்லி ஆர்வமா என் பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் கை குழந்தையா தான் இருக்காரு, பாருடா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சவுந்தரபாண்டிக்கு விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு செம்ம காண்டா இருக்காரு சவுந்தரபாண்டி. என்ன மாமனாரே, பேத்தி பிறந்திருக்குது, ஒரு சந்தோஷத்தவே காணாமே அப்படின்னு சொல்றாரு. சண்முகம், வெறும் பயிலோட பிள்ளைக்கெல்லாம் என்னத்த சந்தோஷப்படுறது அப்படின்னு சொன்னோடனே பரணி
பரணிக்கு கோவம் வந்துருது. இனிமேல் என் பொண்ணை பத்தி ஏதாச்சும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன நடக்கணும் தெரியாது மிஸ்டர் சவுந்தரபாண்டி அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பரணி. ஆஹா, இங்க இருந்தோம்னா நமக்கு வேலைக்கு ஆகாது, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சவுந்தரபாண்டி போயிடுறாரு. பாண்டியம்மாக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சண்முக குடும்பம் சரி, பரணியோட குடும்பமும் சரி, எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.